நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரைப் போன்று கண்ணியமிக்க ஆடைகளை அணிந்த பெண்களாகவும் அவசியமில்லாமல் ஊர் சுற்றுவதைத் தவிர்த்து தொழுகையை முறைப்படி உறுதியுடன் கடைப்பிடிப்பவர்களாகவும் ஜகாத் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். வெட்கம் ஈமானில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஈமான் உள்ளவரிடம் வெட்கம் இருக்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கன்னிப் பெண்ணும் விதவை பெண்ணும் அனுமதி பெறப்படாமல் திருமணம் முடிக்கப்படமாட்டாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது கன்னிப் பெண்ணின் அனுமதி எப்படி? அவள் வெட்கப்படுவாளே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் மவுனமாக இருப்பதே அனுமதி என்று கூறினார்கள். அனுமதிக்கப்பட்ட ஒன்றிற்கு கூட ஆம் என்று பதில் சொல்ல வெட்கப்பட்ட தீன்குலப் பெண்களின் நாணம் எங்கே? இந்த பெண்கள் எங்கே? நறுமணம் பூசி தன் கணவனை மயக்கச் செய்யவே ஒரு பெண்ணுக்கு அனுமதியுண்டு. அதைவிடுத்து தெரு தெருவாக வீட்டில் உள்ளவர்களை வெளியில் வரவழைக்கும் வண்ணம் நறுமணம் பூசிச் செல்வது விபச்சாரியின் செயலுக்குச் சமமில்லையா? எப்பெண்மணி நறுமணத்தை பூசிக் கொள்கிறாளோ அப்பெண் நம்மோடு இஷா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நறுமணம் பூசிக்கொண்டு பெண்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர்கள் கூறியதற்கு காரணம் அதனால் மற்ற ஆண்களின் பார்வை அங்கு செல்லும் என்பதை விட வேறு என்னவாக இருக்கும்? எந்தவொரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம்.